வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. தனது குஜராத் பயணத்தின் 2ஆம் நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க சோம்நாத் சுயமரியாதை விழாவின் ஒரு பகுதியான சௌரிய யாத்திரைக்கு தலைமை தாங்கினார். பல நூற்றாண்டுகளாக சோம்நாதர் கோவிலை பாதுகாத்து எண்ணற்ற வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 108 குதிரைகள் அணிவகுக்க இந்த யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து ராஜ்காட்டில் நடைபெறும் பொருளாதார வளர்ச்சி குறித்த 2 நாள் மண்டல மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைத்து உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதுடன் தலைமை பண்பு, புதுமையான சிந்தனைகள் போன்ற திறமையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராணுவ பயன்பாட்டிற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் DRDO தயாரித்த EOS-N1 செயற்கைக்கோள் PSLV-C-62 ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் செலுத்தப்படவுள்ளது. நாட்டிற்கு தேவையான தொலைத்தொடர்பு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை PSLV, GSLV, LVM-3 ராக்கெட் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. இந்த செயற்கைக்கோள் நாளை காலை 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற பெங்கால் அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் டெல்லி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.